லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கண்ணா. வணக்கம் சின்ன. சமீபத்தில் தாவேகாவுடைய நிர்வாகி ஒருத்தர் ஒரு பள்ளியை சுத்தம் செஞ்சுருக்காரு. அது தலைமை ஆசிரியரோட புகைப்படம் எடுத்தனால மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. அந்த தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க. இது அந்த ஏரியாவில் இருக்கிற ஆசிரியர்களே பயமாக இருக்குது. ஸ்கூலை க்ளீன் பண்ண போய் இவங்களை மாற்றிட்டாங்களே அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது இது எதனால் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க? இல்லை, இது இந்த அரசுடைய கையாளகத்தனம். நமக்கு தாவேகா விஜய் கட்சிக்காரங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்களேன். நீங்கள் ஒரு முன்னாள் மாணவர், நீங்கள் உங்கள் பள்ளிக்கூடத்தை சுத்தம் பண்ணுறீங்க. பள்ளிக்கூடத்துக்கு மீதான அக்கறையில் போய் நம்ம பள்ளிக்கூடம் இப்படி இப்போ இதாகி போய் இருக்க புதர் மண்டி போய் கிடக்க சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சுத்தம் பண்ணுறீங்க. சரி, நீங்கள் ஏதோ ஒரு கட்சிக்காரங்களாக இருக்காங்க, ஏதோ ஒரு வீடியோ எடுத்திருக்கீங்க, அந்த இவங்கள்ட்ட ஆசிரியர்கள்ட்ட அனுமதி வாங்கி, தலைமை ஆசிரியர்கிட்ட அனுமதி வாங்கி செய்கிறீங்க. இல்லை, நான் இங்கே ஒரு கிரவுண்டு வச்சு கொடுக்கலான் இருக்கேன், பசங்களுக்கு விளையாட்டுக்கு இதை ஒன்று செய்கிறேன். இதெல்லாம் தன்னார்வல். இதெல்லாம் அரசும் கேட்குது. முன்னாள் மாணவர்கள் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாரு. மகேஷ் இதுக்காக கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காருல்ல. அப்படிங்கும்போது இந்த செயல்பாடு எப்படி தவறாக இருக்கு எனக்கு புரியலை. ஒரு மாணவரே விளம்பரப்படுத்துறது இல்லை, விளம்பரத்தால் உங்களுக்கு எதாவது பிரச்சனையா சார்? இப்போ அந்த இதை சுத்தம் பண்ணுறாங்க, அவன் ஜேசிபிக்கு ஒரு பணம் கொடுத்துருக்கான், அவன் ஜேசிபி பண்ணி எங்கள் பள்ளிக்கூடம் எங்கள் பகுதிகளில் உள்ள பள்ளிக்கூடத்தில் சுத்தம் பண்ணான்னு போட்டதில் இப்போ திமுகவுடைய மானம் கெட்டு போச்சா? அப்படி கெட்டு போகுதுன்னா நீங்கள் அதை செஞ்சுருக்கணும். சரியா? அவ்வளோ ரோசம் வெங்காயம் உங்களுக்கு வருதுன்னா இது இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா அரசு இதை செய்யலை அப்படிங்கிற தோற்றம் அந்த காணொலியில் வெளிப்படுது அப்படின்னு இவர்களுக்கு பதட்டம் வருது. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் கழிப்பறை வசதிகள் சரியாக இருக்காது. கழிப்பறை இருந்தால் அந்த கழிப்பறையை சுத்தம் பண்ணுற தினசரி சுத்தம் பண்ணணும். மாணவர்கள் குழந்தைங்க போகிற அது அப்படியே தேங்கி இருக்கும். அப்போ சுத்தம் பண்ணுறதுக்கு தனியாக அதுக்கான ஆட்களை பணியாளர்களை வைக்கணும். அது எதுவுமே கிடையாது. அப்போது அது முறையான எந்த செயல்பாடும் இல்லை. இதை யாரோ ஒருத்தன் தன்னார்வலராக யாரோ ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படின்னா அது அரசுக்கு மானக்கேடாக இருக்குது. அவங்க வீடியோ போட்டு ரீல்ஸ் போட்டான், இப்போ என்ன ஆகிப்போச்சு? இதே சுத்தம் பண்ணால் அதை பார்த்து 4 மாணவர்கள் செய்தாலும் போகிறாங்க. 4 மாணவர்கள் இன்னும் 4 இடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு சேர் வாங்கி கொடுக்கலாம், டெஸ்க் வாங்கி கொடுக்கலாம். ஏதோ ஒரு உதவிகளை அவங்க படித்த பள்ளிக்கூடத்துக்கு செய்கிறதுல என்ன தவறு? நான் புரியவே இல்லை. இப்படிலாம் வீடியோ எடுத்து போகிறதுனால அரசுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்குது. இதில் அரசுக்கு களங்கம்னா அப்போ நீங்கள் எடுத்து பண்ணிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது? அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் போடாத பண்ணுங்க. அது எப்படி தானே பண்ணுறீங்க? எதுக்கு உங்களுக்கு? இல்லை, இப்போ அவன் கை காசை போட்டு அவன் செய்கிறத வீடியோ எடுத்து போடக்கூடாது. சரியா? அவங்க சொந்த கை காசு அல்லது அவங்க அமைப்பு சார்ந்த ஏதோ ஒரு கை காசில் அவங்க செய்கிறாங்க, நிதி திரட்டி செய்கிறாங்க, அது போடக்கூடாது. இப்போ முதல்வர் ஸ்டாலின், அவங்க மகன் துணை முதல்வர் உதயநிதி அல்லது இவங்கெல்லாம் யார் கை காசுலேருந்து எடுத்து இந்த திட்டங்கள்லாம் செய்கிறாங்க? எதுக்கு இவங்க அப்பா பேர் வைக்காங்க? அது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இல்லை, அது செஞ்சால் மக்களுக்கு தெரியப்படுத்துமா? இவங்க அண்ணா அறிவாலயத்துலேருந்து, அண்ணா அறிவாலயம் கூட இவங்க காசு கிடையாது. அண்ணா அறிவாலயத்து சொத்து திமுகவுடைய ட்ரஸ்ட் காசு கூட இவங்களுடையது கிடையாது. அது தொண்டர்களுடைய காசு. சரியா? அதை கூட எடுத்து நியாயப்படி அப்படி கூட வாதத்துக்கு வச்சுக்கிடுவோம். அப்படி ஒன்று எடுத்து நீங்கள் அங்கங்கே வைங்க, சிலை வைக்கிறீங்க, எல்லாம் வளைவுகள் கட்டுறீங்க அப்படின்னா அது ஒரு லாஜிக் இருக்குது. பேர் வைக்கிறதுல இது இருக்குது. கவர்மெண்ட் காசு, தமிழக அரசு நிதியில் செய்கிற இதுக்கெல்லாம் எதுக்கு உங்கள் அப்பா பேர் வைக்கிறீங்க? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருங்க சமூக அதை தான் எதுக்கு வைக்கிறீங்க? ஊரு காட்டுறதுக்கு தானே வைக்கிறீங்க. உங்களுடைய சின்னங்களை நினைவுபடுத்துறதுக்காக காட்டுறதுக்கு தானே வைக்கிறீங்க. நீங்கள் செஞ்சால் சரி, சாதாரண மக்கள் செஞ்சால் விளம்பரமா? நீங்கள் செஞ்சால் சமூக சேவை, மற்றவங்க செஞ்சால் விளம்பரமா? புரியல. அப்போ இதுக்கு அவர்கள் செஞ்சது வீடியோ போட்டதுக்கு ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியரை நீங்கள் பணியிட மாற்றம் பண்ணணும். அவங்க கூட பக்கத்தில் ஒரு அரசு அதிகாரி போய் பக்கத்தில் நிற்கலாமா? ஏங்க, காணொலி எடுக்கிறான், யாரோ ஒருத்தன் பின்னாடியிலேருந்து எடுத்துருக்கிறான், வச்சிருக்கான், அதில் வந்துட்டாங்கன்னா அந்த அம்மாவுடைய தவறு என்ன இருக்குது? இது இப்போ நாளைக்கு என்ன ஆகும்னா, இப்போ எங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து எங்களுடைய ஆசிரியை என்கிட்ட கேட்டாங்க, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஏதாச்சும். ஆமாம், இப்போ அவங்க ஐயோ டேய் நீ வந்துடாதடா அப்படின்பாங்க. ஸ்கூல் பக்கமே காலை வச்சிடாதடா, ஏற்கனவே உனக்கு கவர்மெண்ட்டுக்காக அது நீ வேற என்ன பார்க்க வரேன்னு சொன்னா என்ன தூக்கி மாற்றிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ எதாவது நல்லது செய்யணும் வந்தாலும் நடக்காது போல முடியாது. இப்போ ஆசிரியர்களுக்கு அச்சம் வருமா இல்லையா? ஏற்கனவே ஆசிரியர்கிட்ட பிரம்ப பிடிங்கியாச்சு. அதை மாணவர்களுக்கு பயம் போச்சு. எங்கேயாவது வீட்டில் பயப்படாத பிள்ளை ஆசிரியர்னா ஒரு பயம் வரும். பயமோ இது மரியாதையோ ஏதோ ஒன்று ஆசிரியர்கள்ட்ட ஒரு கண்டிப்பு இருக்கும். இப்போ ஆசிரியர்களில் பல்லு பிடுங்கின ஆள்களாக மாற்றி விட்டீங்க. இப்போ ஆசிரியர்களை மதிக்க மாட்டேங்க. அவன் கத்தி எடுத்துகிட்டு பையில் வச்சுட்டு குத்த போகிறான். இப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் இந்த மாதிரியான உதவி செய்ய வர்றவங்களில் இது பண்ணுறதுக்கு
அதுக்கு வந்து ஆசிரியர்களை வந்து நீங்கள் பலிகடா ஆக்கி இப்போ என்ன ஆகும்? இதன் மூலமாக செய்தி என்ன போகுது? மற்ற ஆசிரியர்கள் யாரும் வந்து எவன்கிட்டையும் உதவி கேட்க மாட்டாங்க. எப்பா இப்போ நார்மலாக கேட்பாங்க ஊரில் பெரிய ஆள்கள் யாரோ ஒரு பகுதியில் ஏதோ நல்லா செய்கிற பையன்ட்ட தம்பி நம்ம ஸ்கூலில் கொஞ்சம் ஒரே இதாக இருக்குது, ஒரு தண்ணி தட்டுப்பாடாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு டேங்க் வச்சு கொடு அப்படின்னு ஏதோ ஒரு உதவி கேட்பாங்க. இப்படி தானேங்க சரி எல்லாரும் சேர்ந்து தானே ஒரு ஊர் கூடி தானே தேர் இழுக்க முடியும். இப்போ இப்படி வர்றவங்களே நீங்கள் இது பண்ணி விட்டீங்க. அந்த அவன் ரீல்ஸ் போட்டவனை கூட நீங்கள் வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒன்று விமர்சனம் ரீல்ஸ் போட்டாலும் ஒரு நல்லது நடந்துச்சேன்னு சொல்கிறீங்க. ஆமாம், நீங்கள் வந்து ஆசிரியரை இது பண்ணது தான் எனக்கு வந்து கடுப்பாக இருக்குது. அதை ஏன் செஞ்சீங்க நீங்கள்? அது தவறு இல்லை. அப்புறம் இனிமேல் ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞர் வளைவு அந்த வளைவு இந்த வளைவுன்னு வைக்கிறத நிறுத்திடுங்க. இது விளம்பரம் தான், விளம்பரத்தால் வர்றதுன்னா அப்போ நீங்களும் விளம்பரம் செய்யாதீங்க. அப்புறம் இப்போ டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பு வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. இவங்க 2 பேருக்கும் வேறு ஏதாவது அஜெண்டா ஏதாவது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது? 2 பேருக்கும் ஒரே எதிரி பழனிசாமி. பழனிசாமியை தூக்கு. எப்படி அரசியல் களம் எப்படி மாறுது பாருங்களேங்க. அதான் பன்னீர்செல்வத்தை காலி பண்ணணும், பன்னீர்செல்வம் குருமூர்த்தியோடைய இதாக கையில் இருக்கார், பிஜேபியோடைய இதாக மாறிட்டார், அப்படி நல்ல பன்னீர்செல்வத்தை தூக்கணுன்னு தான் பிளான் பண்ணி பழனிசாமியை கொண்டு வந்தாங்க. இப்போ பழனிசாமியை தூக்குறதுக்கு பன்னீர்செல்வம், டிடிவி, சசிகலா எல்லாம் ஒன்று சேர்றாங்க. இதுதான் வந்து இந்த சத்யராஜ் படம் மணிவண்ணன் இயக்குன அந்த அமைதிப்படையா, அந்த படத்தோடைய கதை மாதிரி இருக்கு. யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரில. இப்போ பன்னீர்செல்வத்தை காலி பண்ணுறதுக்கு செஞ்ச வேலை கடைசியில் இப்போது வந்து பழனிசாமியாக வந்து வினையாக வந்து மாறி நிற்கு. இப்போ இவங்கெல்லாம் பழையபடி ஒன்று சேர்றாங்க. அதில் தான் வந்து டிடிவி சந்திப்பு, டிடிவி வெளியே போகிறாரு, கூட்டணியில் இல்லை, அதை சமாதானப்படுத்துறதுக்கான சந்திப்பாக இருக்கும். இதில் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் உருவாக்கியிருக்காங்க. சமீபத்தில் ஒரு போஸ்டர் மதுரையில் பரவலாக இருந்தது. இப்போ அண்ணாமலை புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சமூகத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஆரம்பத்தில் நான் வந்து அதை இது பண்ணலை, நம்பலை. ஆனால் அண்ணாமலை வந்து ஒருவேளை அப்படி கட்சியை ஆரம்பிக்க போகிறேன்னு நினச்சா அது வந்து செல்லா கசத்தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலைக்கு பிஜேபியில் இருக்கிறதுனால தான் அந்த மரியாதை. அண்ணாமலைக்கு விசில் அடித்தவன்லாம் யார்? பெரிய ஜியோடைய விசுவாசிகள், அந்த சங்கி ஆட்சி, இந்துத்துவ ஆட்சி அப்படின்னு இருக்க ஆட்கள் தான். நீங்கள் அதுக்கு போட்டியாக வந்து நீங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்க அண்ணாமலைன்னா அவருக்குன்னு ஒரு ஆள்கள் இருக்க தான் செய்வாங்க, அதை நம்ம மறுக்கலை. ஆனால் மற்ற இவர் பின்னாடி நின்ன பொதுவான இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் அல்லது இந்துக்கள் நினைக்கிறவங்கலாம் வந்து சேர்ந்துருப்பாங்கல்ல. காங்கிரஸ்லேருந்து உருவான தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாச்சு, அந்த மாதிரி நிறைய கட்சி வரும். பிஜேபியிலேருந்து இன்னொரு கட்சி உருவாகலாம், அப்படி அதற்கும் போகலாம்ல. அப்படி வரலாம். ஆனால் அது ஒரு பெரும் செல்வாக்காக மாறும்னு எனக்கு தோணலை. அண்ணாமலை வந்து அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அப்படி நடக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது வந்து அவர் பள்ளத்தில் பாயிறதுக்கு தான் சமம். அப்படி எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் யார் போடுறாங்கன்னு தெரியலையே. அவரே ஏற்கனவே 8 லட்ச ரூபா யாரோ நண்பர்கள்லாம் கொடுக்குறாங்க, மாத செலவை சமாளிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது 8 லட்சம்னா 8000 கோடி 800 கோடி எங்கே போகுதுன்னு தெரியலையா? கட்சி ஆரம்பித்து எல்லாத்தையும் சமாளிக்கணும்ல. சரி, பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஜிஎஸ்டி வந்து குறைச்சது வந்து உங்களுக்கு ஓகேன்னு சொல்கிறீங்களா, ஜிஎஸ்டி போட்டதே தப்புன்னு சொல்கிறாரு. தங்க பிஸ்கெட்டுக்கு 3% போடுறீங்க, குழந்தைகள் சாப்பிட்ற பிஸ்கெட்டுக்கு 18% போடுறீங்க. இதெல்லாம் ஒரு முரண்பாடாக இருக்குது, ஏன் போட்டிங்கன்னு கேட்குறாரு. ஜி ஆட்சியில் முரண்பாடு இல்லைன்னா தான் சந்தேகப்படணும். நீங்கள் அவங்களுடைய வரலாறே அப்படி தானே. நீங்கள் ஏழைகள்கிட்ட வந்து எவ்வளோ முடியுமோ சுரண்டணும், கொள்ளையடிக்கணும். பணக்காரர்களை வந்து நாட்டை எப்படி வழிநடத்துறது? 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு கட்டலன்னா அதை வந்து தூக்கி போட்டு சங்கில் மீசி விடுவாங்க. பெரிய அதானிகளோ அம்பானிகளோ வந்து இப்படி ஏதாவது பண்ணியிருக்கு பார்த்துருக்கீங்க? வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினாங்களா? ஜி ஆட்சியில் தான் தப்பி ஓடினாங்க. எவனையா பிடிச்சி இழுத்து வந்திருக்காங்க. அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்மா எல்லாருக்கும் 15 லட்சம் கொடுக்கணும். இப்போ கூட சங்கிகள் வந்து சொல்லுவாங்க, ஜி எங்கே சொன்னார், அது எவனா ஹிந்தி தெரியாதவன்ட்ட போய் உருட்டுக்கடா, எங்களுக்கு நல்ல ஹிந்தி தெரியும், அவர் பேசுனது உண்மை, அவருக்கு பேசினார், நாங்கள் வந்துட்டா வந்து அங்கே இருக்கிற இதுலேருந்து ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டுக்கும் 10 லட்சம் கொடுப்போன்னு பேசினார். சரி, அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த பண மதிப்பிழப்பு ஓவர் நைட்டில் ஜி பேச வராருனாலே வந்து அவன் நான் நெஞ்சை பிடிச்சிட்டு ஐயோ என்ன கொண்டு தூக்கி போடாரு மோடி அப்படின்னு பதட்டத்தில். ஒரு நாட்டின் பிரதமர் பேச வர்றாருன்னா அந்த நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்றாரு, மகிழ்ச்சியான இருக்கும் அப்படின்னு ஐயோ என்னது பேச போறாரா அப்படின்னு பதட்டமாகிற நிலைமையில தான் இந்த அரசு வந்து மக்களை வச்சிருக்கு. அப்படி ஒரு நிலையில தான் மோடியுடைய ஆட்சி கடந்த ஆட்சிகள் தொடருது. அப்படி இருக்கிற மோடிக்கு தான் 15 வருஷம் இல்லை அந்த கருப்பு பணத்தை என்ன பண்ணீங்க, என்ன போச்சு போட்டீங்க, கரெக்டாக அப்படியே எல்லா பணமும் வந்துச்சு அப்படின்னு ரிசர்வ் பேங்க் சொல்லிவிட்டு அதோட இதை என்ன கடைசியில் எல்லா பேரும் நாயா தெருவா வந்து ஏடிஎம்க்கு இருந்த காசை எடுக்கிறதுக்கு அலைஞ்சி
அப்படி இது சிக்கி சின்னாபின்னமாகி எத்தனை பேர் இறந்து போனாங்க. கருப்பு பணத்தை ஒழிச்ச பாடு இல்லை. ஒரு இதுவும் கிடையாது. கருப்பு பணத்தை எப்படி ஒழிப்பீங்க? கருப்பு பணத்துக்கு வச்சிருக்கவங்க கூட கூட்டாளியாக இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி கருப்பு பணத்தை ஒழிப்பீங்க? சும்மா அப்படி மக்கள்கிட்ட வந்து இதை உருவாக்குறதுக்கு பண்ணி அது சொதப்பலாம் முடிஞ்சு. அதே மாதிரி தான் ஜிஎஸ்டியை வந்து எல்லா வணிகர்களும் எதிர்த்துக்கிட்டு இருக்கிற நிலமையில் வந்து இப்போ அதை குறைக்கிறேன்ட்டு ஏன் கொண்டு வந்தீங்கிறத கேள்வி. இப்போ நாங்கள் அதை குறைச்சிருக்கோம், எங்களை பாராட்டுங்கன்னு. இது எப்படி சீமானவர்கள் கேட்டது தான் அது சரிதானே? மீண்டும் நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி, வணக்கம்.